அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சனி பயிற்சி பலன்கள், கன்னி ராசி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கு ரோக சனியாக அமர்கிறார். ஓரளவு நன்மைகளை பெற்றிடலாம். பாதிப்புகள்லாம் குறைஞ்சி யோக பலன்கள்லாம் உருவாக போகுத. திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்களும் பண வரவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கும். உடல் ஆரோக்கியத்தை தருவார். பெண்கள் கோபத்தை தவிர்ப்பதும் நிதானமாக இருக்கணும், அதான் உங்களுக்கு நல்லது. 6இல் சனி அதிர்ஷ்டம் கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் டிசம்பர் 20ஆம் தேதி மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. 20/12/2023 முதல் 6/3/2026 வரை கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகும் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பணம் பதவி பார்த்து பழகாமல் அனைவரையும் ஒன்று போல நேசிக்கும் கன்னிராசி அன்பர்களே, 5ஆம் வீட்டில் அமர்ந்து இதுவரை அனைத்து வேலைகளிலும் சிறு தடங்களை கொடுத்து ஆட்டி வைத்த சனி பகவான் வரும் 20ஆம் தேதி முதல் 6ஆம் இடமான கும்பத்தில் அமர்ந்து பலன் தர இருக்கிறாரு. இது ஒரு வகையில் விபரீத ராஜயோக அமைப்பு என்று சொல்லலாம். இனி உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். இதுவரை இருந்த தேக்க நிலை மாறும். தொல்லைகள் விலகும். கடன்பட்டு தவித்து கொண்டிருந்தவங்க வாழ்வில் ஏற்றம் பிறக்கும். கடன்களை அடைக்கும் அளவுக்கு பணவரவு உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் முடிவு போகிறோம். சேமிக்கும் அளவுக்கு பண வரவை சனி பகவான் கொடுக்குறாரு. பக்குவமாக பேசி பல வகையிலும் காரியங்களை சாதிப்பீங்க. உடலும் மனமும் தெம்பு அடையும். நெடுநாளாக விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். பிள்ளைகள் இனி உங்களை தேடி வருவாங்க. உங்கள் மனம் போல நீங்கள் நடந்து கொண்டு மகிழ்ச்சி தருவீங்க. மகளின் திருமணத்தை ஓஹோ என்று நடத்துவீங்க. சொந்த பந்தங்கள் உங்களை பாராட்டுவாங்க. நண்பர்களுடன் நல்ல உறவு வாய்க்கும். சிலருக்கு வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீடு கட்டி குடி போகும் பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகள் விரும்பிய பாடப்பிரிவில் சேர்ப்பீங்க. வீடு கட்ட, வாங்க, தொழில் தொடங்க, வங்கி கடன் உதவிலாம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த உபாதைகள் நீங்கும். ஆரோக்கியம் மேம்படும். தாய் வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும். பூர்வீக சொத்து கைக்கு வரும். பங்காளி பிரச்சனைகள் ஓயும். வழக்கு சாதகமாகும். நாடாளுபவர்கள் அறிமுகமாவாங்க. சனி பகவானின் பார்வை பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3, 8, 12 ஆகிய வீடுகளை பார்க்குறாரு. எனவே சில முக்கிய முடிவுகளை துணிந்து எடுக்க போகிறீங்க. வெளி வட்டாரத்தில் கௌரவம் கூட. உணவு விஷயத்தில் அக்கறை அவசியம். முறையாக உணவு எடுத்துக்கொள்ளுங்க. பயணத்தின் போது உரிய கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு தர வேணாம். எல்லோரிடமும் எல்லாவற்றையும் சொல்லி ஆறுதல் தேடாதீங்க. மகான்களின் தரிசனம் மனசுக்கு ஆறுதல் தரும். வராது என்று நினைத்திருந்த பணம் கைக்கு வரும். உறவினர், நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்த போகிறீங்க. எங்கும் முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதிரடி லாபம் கிடைக்கும். நிலுவில் இருந்த தொகை வசூலாகும். தேங்கி கிடந்த பழைய சரக்குகளையும் சலுகை முறையில் விற்று லாபம் ஈட்டுவீங்க. லாபம் தரும் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மக்களை கவரும் வகையில் கவர்ச்சிகரமான விளம்பரம் செய்ய போகிறீங்க. கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனை தீரப்போகுது. பங்குதாரர்கள், வேலையாட்கள் உங்கள் முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தியோகம். பணியிடங்களில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல சம்பளத்துடன் புதிய வேலை கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். அதிகாரிகள் நல்ல முறையில் நடத்துவாங்க. சக ஊழியர்களுடன் இருந்த மோதல் போக்கு விலகும். வேலை தொடர்பான வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு அயல்நாட்டு தொடர்புடைய புதிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்புலாம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி வாழ்வில்
பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்கி வெற்றிகளை குவிக்க செய்யும். சமூகத்தில் பேரும் புகழும் கூடும். கன்னிராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு பார்க்க போகிறோம். தஞ்சாவூரில் அருள்பாலிக்கும் பிரகதீஸ்வரரை பிரதோஷ நாளில் சென்று வணங்குங்க. ஆதரவற்ற முதியோருக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. மேன்மேலும் முன்னேறுவீங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்தது சனிப்பெயர்ச்சி பலன்கள். கன்னிராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.